அன்பு வணக்கம். வணக்கம். அண்ணா, இன்னைக்கு நம்ம எதை பத்தி பேசலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, அ. ம், இப்ப பதவிப்படுத்தும் பாடுன்னு இருக்குல்லங்க. ஆமா, இப்ப நம்ம சில பேரை பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டிருப்போம். ஆமா, ஆனா அவங்க எல்லாம் அசிங்கப்படுற அளவுக்கு நடந்தும்போது நமக்கு ஒரு வழி வரும்ல. ஆமா. ஏன்னா இந்த தலைவர்கள் பின்னாடிலாம் நம்ம சுத்தி இருக்கோம் அப்படின்லாம் பார்த்துப்போம்ல. கண்டிப்பா. அதை பத்தி பேசுவோம். ஏன்னா இன்னைக்கு ஐயா நல்லதனோட பிறந்த தினம். பிறந்த நாள். அவரு எந்தவித பதவிக்கும் ஆசைப்படாத மனிதர். ஆனா அந்த கட்சியில உள்ளவர்கள் எப்படி இருந்தாங்கிறத உணர்வு நம்ம பேச வேண்டிய சூழல்ல இருக்கும். கண்டிப்பா. சில பேரை நம்ம என்ன நினைச்சோம், பெரிய புரட்சியாளர் நினைச்சோம். ஆமா. ஆனா அவங்க எப்படி இருந்தாங்க? புரட்சியாளரா இல்லைன்னா கூட மக்களுக்கு இடையூறு இல்லாம இருந்தாலே பெரிய விஷயம். இன்னைக்கு இடையூறு படுத்துற நிலைமையில தானே எல்லாருமே இருக்காங்க. அதை பத்தி நம்ம எடுத்து பேசிக்கலாம். ஆமா. ஒரு சாதாரணமான நேற்று ஐயா முத்தரசன் ஒரு பேட்டி ஒண்ணு கொடுக்குறாரு. பத்திரிகையாளர் சந்திப்பு நடக்குது. ஆமா. அந்த பத்திரிகையாளர் சந்திப்புல செய்தியாளர் கேட்கிறாரு, ம், இந்த எண்ணெய் நிறுவனங்கள் செய்த தவறு என்ன அப்படின்னு கேட்கும்போது சரி, அதுக்கு பேசுறாரு. சரி. இந்த அரசோட நிலைப்பாடு எப்படி இருக்குங்கும் போது அண்ணன் என்ன சொன்னாங்க, கடந்திருப்பாங்க. அதை பத்தி சொல்றாரு. நான் எக்காரணத்தை கொண்டும் நீங்க எது கேட்டாலும் நான் சொல்ல மாட்டேன், இந்த அரசை பத்தி நான் தவறாக பேச மாட்டேன். கடந்துருவாரு. அவங்க என்ன ஒரே ஒரு காரணம் என்னன்னா, அவங்க கூட்டணிக்குள்ள இருக்கிறாங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் இதையெல்லாம் மக்கள் கேட்டுக்கிட்டு இருக்காங்கிறது அவங்களுக்கு உணரலையாங்கிறது தெரியல. இன்னைக்கு திமுகவோட கூட்டணியில் இருக்காங்க, ஒருவேளை நாளைக்கு அதிமுக கூட்டணிகளோட போகலாம், மற்ற கட்சிகள் கூட்டணிக்கு கூட போகலாம். ஆனா அங்க போய் நீங்க என்ன பேசுவீங்க? எது வேணாலும் தான் பேசுவாங்க. எங்களுக்கு என்ன இருக்கு? அப்ப வாய் இருக்குங்கிறது தாண்டி என்ன வேணாலும் பேசுவீங்களா? இப்ப இன்னைக்கு திமுக பேச மறுக்கிறீங்க, நாளைக்கு திமுக பேசுனீங்கன்னா பேசுவோமே. இதுக்கு முன்னாடி அதான வரலாறும். அதுதான். இப்ப நீங்க அதிமுக கூட்டணி இருந்தா திமுக பேசுவீங்கல்ல. ஐயா சபாநாயகர் பேர் என்ன? அப்பாவு. அவர் எந்த கட்சியில இருந்தாரு? காங்கிரஸ் கட்சியில எம்எல்ஏவா இருந்தாரு. ஆமா. அவர் காலகட்டத்துலதான் இந்த மாஞ்சோலை தொழிலாளர்கள், ஆமா, கருணாநிதி காலத்துல அந்த பிரச்சனை நடந்தா அதுல அத்தனை பேர் ஜாதி கலவரங்கள் நடந்தது. அப்ப யாரு சாட்சியா இருந்து பேசுனதுன்னு பாத்தீங்கன்னா அப்பா ஐயா. இன்னைக்கு அவர் என்ன பேசுறாரு? இன்னைக்கு சிறந்த கட்சி. இதுதான் நம்ம என்ன பேச வந்தோம்னா, பதவிப்படுத்தும் பாடு எவ்வளவு ஒரு அடி பாதாளத்துக்கு கொண்டு போயிட்டு பாருங்க ஒருத்தவங்க. ஆமா. இன்னைக்கு உள்ள காலகட்டம் பதவிதான் மிகப்பெரிய சொத்தா நினைக்கிறாங்க எல்லாரும். நம்ம நினைக்கிறோம் ஒவ்வொரு குடும்பமும் குடும்பத்தை சார்ந்தவங்களும் நம்ம குழந்தைகளும் நம்ம பிள்ளைகளும் தான் நம்ம மிகப்பெரிய சொத்தா நினைக்கிறோம். ஆனா இன்னைக்கு உள்ள அரசியல்வாதிகளோட சொத்தை மிகப்பெரிய சொத்து அரசியல் தான். அவங்களோட அரசியலுங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் அரசியலோட வாரிசுகள், அந்த தலைமை பண்பு இல்லாத அரசியல் வாரிசுகள்லாம் கொண்டாந்து இன்னைக்கு நிலைநிறுத்தி அவங்களுக்கு அந்த முட்டு கொடுக்குற வேலையை நம்ம அரசியல்வாதிகள் செய்கிறாங்க. அந்த அரசியல்வாதிகளில் நம்ம சொந்த பந்தங்களும் இருக்குது. மாமன், மச்சான், அண்ணன், தம்பி எல்லாருமே அந்த அரசியலில் இருக்கிறாங்க. இப்போ எனக்கு வேற தெரிஞ்ச காலங்கள்லேருந்து நம்ம பார்க்குறோம். அவங்களாம் இப்போ நம்ம பெரிதாக மதித்தவர்கள், என்ன பெரிய மதிக்க தெரிஞ்ச ஒரு நம்ம தொகுதியோட எம்எல்ஏவாக இருக்கட்டும், இல்லை எம்பியாக இருக்கட்டும், எல்லாரையும் பெரிதாக மதித்தோம். அவங்களாம் ஒரு நல்ல மனிதர்கள் அப்படின்னு மதித்தோம். ஆனால் இப்போ பார்க்கும்போது என்னடா இவ்வளோ கேவலமாக இருக்காங்களே அப்படிங்கிற மாதிரி தோணுது. ஏன் தோணுதுன்னா, இவங்களுக்கும் அந்த அவங்க தலைமையை ஏற்றுக்கக்கூடிய தலைமையிலேருந்து வரக்கூடிய வாரிசுகளுக்கும் சம்பந்தமே கிடையாது. இவங்களோட அறிவு, ஆற்றல், இவங்களோட திறமைக்கும் அந்த தலைமையிலேருந்து வரக்கூடிய வாரிசுக்கும் ஒரு விழுக்காடு கூட அந்த தகுதி கிடையாது. ஆனால் இருந்தாலும் அவங்க என்ன பிரச்சனைனா, தலைமையிலேருந்து வர்ற வாரிசுங்கிற ஒரே ஒரு இதுதான். மற்றபடி அவங்களுக்குள்ள எந்த ஒரு திறமையெல்லாம் கிடையாது. நீங்கள் ஒன்றும் இல்லை, தலைமை வாரிசை நீங்கள் எடுத்துக்கிட்டு திமுகங்கிற ஒரு பொதுவாக சொல்கிறேன், தலைமை வாரிசு அங்கே தான் அதிகமாக இருக்குது. அந்த கட்சியும் அந்த தலைமை கொடுக்குற அதிகாரமும் இல்லைன்னா ஒன்றும் இல்லை. அவர் பெரிய ஒரு ஆளுமையான ஆளாக இருந்தால், அவர் பெரிய நடிகரும் கூட. நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் இப்போ இன்னைக்கு தலைமையை ஏற்று வர்றாங்கல்ல, அடுத்த தலைவர்னு சொல்கிறாங்கல்ல, நாளைக்கு மாநாடு நடத்த போகிறாரு, இளைஞரணி மாநாடு. அவர் பெரிய புரட்சியாளர்னு அவர் நினச்சிக்கிட்டு இருக்காரு. அவர் என்ன சொல்ல போனால் திருவள்ளிக்கணியில் அவர் சேகுவாரங்கிற பட்டம் கூட பேசப்பட்டுச்சு. அந்த அளவுக்கு ஃபேமஸ் ஆகிட்டார். ஆனால் இன்னைக்கு அந்த தலைமை பண்பு இப்போ இந்த கட்சியில் மட்டும் இல்லை. நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன். நீங்கள் உண்மையிலேயே ஆகச்சிறந்த அறிவாளி, ஆகச்சிறந்த ஒரு புரட்சியாளராக இருந்தால் நீங்கள் என்ன பண்ணுங்க, திமுக இந்த கட்சியெல்லாம் விட்டுட்டு தனிச்சு நின்றுங்க. 10,000 ஓட்டுக்கு மேலே நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா
நானே உங்க கட்சியில சேர்ந்துக்கிறேன். கட்சியை விட்டுருங்க. நம்ம நீங்க அதை தான் இங்க உள்ள மக்கள், இங்க நம்ம மாமன் மச்சான் சொந்தம் பந்தம் அண்ணன் தம்பி எல்லாம் அவங்க பெரிய ஆளுமையா நினைச்சு நம்ம போய் விழுந்துடுறோம். என்ன ஆளுமை இருக்கு? ஆனா நீங்க ஏதோ பொதுமக்கள் இல்ல அங்க இருக்கிற ஆட்கள் சேகுவேரன் பட்டம் கொடுத்தாங்கன்றீங்கல்ல. ஆமா, நம்ம தமிழுக்காக இந்த மிகப்பெரிய தளபதியா உங்க ஊருக்காரு பேர் சொல்ல விரும்பல. நான் நம்ம அண்ணா ரொம்ப முக்கியமான அண்ணன். அவர் இவரோட ரசிகர் மன்றத்தோட அந்த பதாகையை திறந்து வைக்கிறதுக்கு மேல தஞ்சாவூர் போகணும். ஆமா, அதுதான் கொடுமை. ஆனா என்ன மிக பெருசா சொல்லி நீங்க சொல்லக்கூடிய ஐயா நமக்கு நெருங்கிய சொந்தக்காரன்னு வைங்களேன். அவர்லாம் இந்திய எதிர்ப்பு போராட்டமும் நடந்தது. இந்திய எதிர்ப்பு போராட்டத்தின் மூலியமா தான் இந்த திராவிட முன்னேற்றம்லாம் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தது. அதை நம்ம எல்லாருக்கும் தெரியும். அதுல எங்க தாத்தா உட்பட, நானும் அந்த இதுல இருந்தவங்க தான் இல்லைன்னு மறுக்கல. எங்க தாத்தா உட்பட எங்க மாமாவில இருந்து எல்லாருமே அந்த இந்திய எதிர்ப்பு போராட்டத்துக்கு ஜெயிலுக்கு போனவங்க. ஜெயிலில் போய் 15-20 நாளைக்கு மேலே ஜெயிலில் இருந்தாங்க. இருந்து அடிபட்டு உதப்பட்டு வெளில வந்தாங்க. ஆனால் நீங்கள் சொல்லக்கூடிய ஐயா இருக்காரு, இன்னைக்கு உயிரோடு இருக்காரு. அவரெல்லாம் என்ன சொல்றது, அந்த கட்சியில் மிகப்பெரிய ஒரு ஆளுமையான ஒரு தலைவர் தான். ஆனால் வேற கட்சிகளுக்கு போயிட்டு திரும்ப திமுகவை வந்துட்டாரு. அவரு இந்த முதங்கி ஒரு கூட்டம் போட்டாருங்க. அப்பெல்லாம் நான் படிச்சுட்டு இருக்க ஒரு மாணவர் பருவம். எங்க புரட்சி புயல் அண்ணன் வைகோவோட கட்சி ஆரம்பிக்கிறாங்க. இங்க ஆட்டுமந்தல தான் ஒரு கூட்டத்தை போட்டாங்க தஞ்சாவூர். அப்போ ஐயாலாம் பேசிட்டு இருந்தாங்க. அப்ப பேசும்போது மிக பெருசா நாங்கெல்லாம் நினைச்சிட்டு இருந்தோம், இனிமே வாழ்க்கையில ஒரு படிச்சு பார்த்துருப்போம் இல்லையா, சேகுவேரா, புரட்சியாளர், ஸ்டாலின், லெனின், அதெல்லாம் யாருமே கிடையாது, எங்க அண்ணன் வைகோ தான். அந்த அண்ணன் வைகோ வெளியில வரும்போது வாரிசு அரசியல் ஏற்று வந்தாரு. ஆமா. ஆனா இன்னைக்கு அந்த கட்சியோட தலைவர் யாரு? அவரோட பையன். அவரோட கொள்ளு சரின்னு சொல்லி எங்க அண்ணனுங்க எல்லாம், என்ன வளர்த்தவங்க எல்லாம், இல்ல நாங்கள் புரட்சி புயல், நாங்களாம் வைகோன்னு சொல்லிட்டு போனாங்க. இல்ல, அவங்க இப்ப யார தலைவர்? கலிங்கப்பட்டி, சிங்கக்குட்டி, புரட்சி புயல், புரட்சி புயல், என்னமோ பேர்லாம் வச்சாங்க அவருக்கு. இப்ப சிங்கக்குட்டியோட குட்டிக்கு இங்க கொடி பிடிச்சிக்கிட்டு நம்ம ஏதாவது சீமானுக்கு நான் போறேன்னு வச்சுங்களேன், நான் பொய் சொல்ல, நீ சொல்றதா இருந்தா அது பொய்ன்னு நீ சொல்லணும்ல. வைகோ பின்னாடி போறவன் வைகோ மகன் பின்னாடி போய்கிட்டு என்ன செய்யறாங்க, சிரிக்கிறாங்களாம், என்ன அசிங்கப்படுத்துறாங்களாம். அது என்னன்னு பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், அவங்க வேற எங்கேயும் தனியா போகவே தெரியாது. ஆமா. இப்ப நம்ம அண்ணன் ஓபிஎஸ் கூட எடுத்துக்கலாம்னு வச்சுங்களேன், அவரும் தனியா நிக்க மாட்டேங்கிறாரு, யாராவது ஒருத்தவங்க துணை வேணுங்கிறாங்க. சரி, இப்ப நம்ம வைகோ முடிச்சுட்டு அப்படி வருவோமே. அதுக்கப்புறம் இப்ப நம்ம காவேரி மருத்துவமனைக்கு அவங்களோட தலைவர் ஐயா கருணாநிதி உடம்பு சரியில்லைன்னப்ப போயிருந்தப்ப திமுக, அதாவது ஒழுக்கத்தை எல்லாம் கற்றுக் கொடுத்த கட்சி, யாரா இருந்தாலும் நாங்க எங்களை மாதிரி அரவணைக்க முடியாதுன்னவங்க செருப்பை கழித்து விட்டு அடிச்சானா இல்லையா? ஆமா. அப்ப இவரு அவங்களை எதிர்த்து என்ன பேசினாரு, ஒரு தொழில சொல்லி, இந்த தொழிலுக்கெல்லாம் காரணமே அவங்கதான் பேசினாரு இல்லையா? இன்னைக்கு அவங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்துக்கிட்டு அந்த வேட்டையிலன்னு பட்டுருச்சுன்னு அது எப்படி தொடச்சாங்க உலகத்துக்கு எல்லாருக்குமே தெரியும். ஒண்ணுல 2016 மக்கள் நல கூட்டணியும் ஒண்ணு ஆரம்பிச்சாங்க. அதுக்கு மெயினா செயல்பட்டது ஐயா வைகோ தான். அதுல அவரு பேசாத வார்த்தைகள் இல்ல. அவ்வளவு அந்த வார்த்தை பேசணும் எங்க அண்ணன் விஜயகாந்த் நீங்க பேச முடியாம அவரு உண்மையான மனிதரை நீங்க பேச விடாம பண்ணிட்டீங்க. ஆனா போலியா போன அத்தனை பேருமே நீங்க திமுக இருக்கீங்க. உண்மையான மனுஷனை காலி பண்ணிட்டீங்க. அவர் உண்மையிலேயே எனக்கு தெரிஞ்சு நான் சொல்றேன், நடிகர் உலகத்துல அவர் மாதிரி ஒரு ஆகச்சிறந்த மனிதரை நீங்க பார்க்கவே முடியாது, இனிமேல் பார்க்க முடியாது. அது ஒரு பிரச்சனை. நல்ல மனிதர், நல்ல பண்பாளர். ஆனா அவரை நீங்க இன்னைக்கு பேச விடாம பண்ணிட்டு நீங்க எல்லாரும் போய் பேசி அங்க சேர்ந்துட்டீங்களே, உங்களுக்கு மனசாட்சின்னு ஒண்ணு இருக்கா? அதான் எனக்கு தெரியல. நீங்க என்ன பேசுனீங்க? நான் ஒருபோதும் ஸ்டாலினை முதலமைச்சராக்க விட மாட்டேன், அதை நான் ஏற்க மாட்டேன், உங்களை எங்கிருந்தாலும் நான் அதை நின்று நான் பேசி அதை ஆமா அப்படி இப்படி இழுத்து பேசிக்கிட்டு இருந்தாரு. குடும்பத்தை பத்திலாம் ரொம்ப கேவலமா பேசினார். நீ அந்த காணொலியை பத்திலாம் உங்களுக்கு புரியும். அவரை வளர்த்த கருணாநிதியே பேசினாரு. அவரு இன்னைக்கு சொல்றாரு, எனக்கு பேர் வைத்ததே ஐயா கருணாநிதி தான், வைகோ என்கிற பேரை சூட்டியவர் எங்கள் தலைவர் கருணாநிதி. தம்பி ஒருத்தன் காமெடியா சொன்னான், அதை சொல்றாரு. அது கட்சியில சேர்க்கும் போது எப்போதுமே கருணாநிதியை முடிவு கொண்டு வரான். உன்கிட்ட பதவி எதுவும் வேணும்னா வைகோன்னு இருக்காராம். அதான் அததான் இவரு நினைச்சுட்டா, சரி வைகோன்னு நம்மள சொல்லிட்டாங்க அப்படின்னு நினைச்சுட்டா அந்த தம்பி ஒருத்தன் போட்டோம்தான். நம்ம என்ன கேக்குறோம், இவ்வளவு ஒரு புரட்சியாளர்களாக நிற்கலாம் கூடாது. நம்ம அண்ணன் திருமாவளவன் எடுத்துக்கங்களேன், அவரெல்லாம் ஒரு ஜோல்னா பைய போட்டுக்கிட்டு தெருவா நின்று திண்ணையா போய் இன்னைக்கு ஒரு சமூகத்துக்கு ஒரு குறியீடா நம்ம பாக்குறோம். இன்னைக்கு அவர் நம்ம அண்ணனா நினைக்கிறோம். ஆனா அவர் என்ன செய்யறாரு, இந்த வெள்ளம் வந்துச்சுங்க, நீங்க மாட்டிருக்கீங்க, எல்லாரும் மாட்டிருந்தாங்க, அவங்க சொந்தக்காரவங்க இருந்தாங்க,
அவர் என்ன பண்ணாரு? அன்னைக்கு ஏதாவது பேசினாரா? வந்தாரா? அவங்க கட்சிக்காரங்களே அவ்வளவு பேர் இருக்காங்க, நம்ம ஏரியாவிலே இருக்காங்க நிறைய பேர். வந்தாரா? இல்ல, எந்த இடத்துலயும் நான் பாக்கல. பொன்முடி அமைச்சரா இருந்துட்டு அந்த அமைச்சர் பதவிக்கு லாய்க்கெல்லாம் கொடுங்க பாருங்க. அப்போ பதவியில இருந்தா ஓசி பதவியில இருந்தாரு பாருங்க. அதை கொடுங்க அன்னைக்கு ஏற்புடையதுன்னு பேசுறாரு. ஏற்புடையதில்ல, அவர் போய் பார்த்தாரு, அவர் வீட்டுல இல்லத்திலேயே பார்த்து சந்திச்சு பேசிட்டு வந்தாரு. அப்போ உங்களோட நிலைப்பாடெல்லாம் என்ன? நீங்க யார்? நீங்க யாருக்கான ஆள்? நீங்க ஒரே ஒரு விஷயம் தானே, எனக்கு தெரிஞ்சு நான் புரிஞ்சுக்கிட்ட விஷயத்துல இங்க ஒரு மிகப்பெரிய ஒரு வரலாறை எழுத நினைக்கிறாங்க. அதுக்கு இந்த மாதிரி கட்சிகளும் உடந்தையா நிக்குதுங்கிறதுதான் பெரிய வெட்கக்கேடு, வேதனைப்படைய விஷயம். திமுக எழுதுறங்க நினைக்கிறது அது அவங்க தலைவர், அதனால அவங்க எழுதப்படணும்னு நினைக்கிறாங்க. ஆனா அதுக்கு உறுதுணையா இருக்கக்கூடிய இன்னைக்கு இருக்கக்கூடிய கம்யூனிஸ்டுகள், விடுதலை சிறுத்தைகள், மற்ற 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 தோழர் கட்சிகள், சொல்ல போனா மதிமுக போன்ற கட்சிகள்லாம் அவங்க கூட சால்ரா அடிச்சுக்கிட்டு இருக்காங்கன்னா, ஆனா ஒரு நாள் அவங்க வேதனைப்படுறதுக்கான காலம் வரும், வராமலாம் போகாது. அதுக்கான கேள்வி எழுப்பப்படும். பணம் காசு வந்துருது, பதவி வந்துருது, அவங்க நம்பி போறாங்கல்ல, அவன் தான் அதெல்லாம் போறான் பின்னாடி. இல்ல, அதுதான் நீங்க இப்ப அவங்க எழுத நினைக்கிற வரலாறு என்ன தெரியுங்களா? கருணாநிதிக்கு முன்பு, கருணாநிதிக்கு பின்பு என்று வரலாறு எழுத நினைக்கிறாங்க திமுக. அதை எப்படி நீங்க ஏற்றுக்கிட்டு மனசாட்சி இல்லாம நீங்க அந்த இதுல பயணிக்கிறீங்கன்னு தெரியாது. நீங்க பெரிய புரட்சியாளர்னு சொன்னீங்க, நீங்க பெரிய நான் தலைவரை பார்த்து பேசுனேன், தலைவர் கூட ரொம்ப நீங்க தலைவர் போட்டோலாம் கட்சிக்கு போட்டீங்க, போட்டு என் தலைவர் அவர் தான்லாம் சொன்னீங்க. எப்படிங்க தலைவர் கூட போய் பேசிட்டு பழகிட்டு இந்த மாதிரி வேலையெல்லாம் உங்களை செய்ய முடியாது? காங்கிரஸ் இப்ப கூட்டணிங்க, காங்கிரஸ் வாக்கு எடுக்க போறாங்க, அவர் நிழல்ல நிக்கிறோம், அந்த வேலையை செய்ய மாட்டாங்க. காங்கிரஸ் கூட ஒருத்தன் வாக்கு எடுக்கிறாங்க, எப்படி அது? என்னோட கருவில் குற்றம் இருக்கும், என் பிறப்பு மேல சந்தேகப்படுற மாதிரி. அதுதான் தலைவர் நிழல்ல போய் நின்றுட்டு எந்த ஒரு தலைவனும் இந்த வேலையை செய்ய மாட்டான். அவரை லட்சம் கோடிக்கணக்கான தமிழ் சமுதாயம் அவரை நேரில் பார்க்கணும்னு இன்னமும் ஏங்கிக்கிட்டு இருக்கு. எத்தனையோ பேர் ஏங்கிக்கிட்டு இருக்காங்க. அவரை பார்த்துட்டாவது ஒரு நாள் செத்துறணும்னு நினைக்கிறவங்களாம் இருக்கான், இன்னைக்கு இருக்கான் நம்ம தமிழ் சமுதாயத்துல. ஒரே ஒரு தடவை நான் சாவணும்னு ஆசைப்படுறேன்னா அது தலைவரை நேரில் பார்த்துட்டு சாவணும்னு நினைக்கிறவங்களாம் இருக்கான். இப்ப அப்படியாப்பட்ட மனிதனை நீங்க பார்த்துட்டு நீங்க உங்க கட்சிக்கு அவரை தலைவர்னு சொல்லி நீங்க அப்புறம் அவரை போட்டோவெல்லாம் போட்டீங்க, எல்லாம் பண்ணிட்டு இன்னைக்கு போய் திமுக காங்கிரஸ் கூட்டணியில நீங்க பயணிக்கிறீங்கன்னா நீ எப்படியாப்பட்ட புரட்சியாளருங்கிறது இந்த மக்களுக்கு தெரியும், மக்கள் உணர்வாங்க. என்ன எனக்கு ஒரு ஆச்சரியமா இருந்துச்சு, பிஜேபி ஆரம்பத்துல இருந்து எதிர்த்த மாதிரியும், இங்க மிச்சம் எல்லாருமே பிஜேபி இல்ல வேண்டாம்னு சொல்லி இவங்க எதிர்த்தப்போ ஆதரிக்கிற மாதிரியும், பிஜேபின இவங்க எல்லாம் ஆதரிச்சா கூட வெல்லாதுங்கிறது எல்லாருக்கும் தெரியும். தமிழ்நாட்டுல அந்த நன்மையில் தான் இருக்கு, அது வளருமானா வளர்ந்துகிட்டு இருக்கு, அதையும் நம்ம குறைச்சி பேசல, வளர்ந்துகிட்டு தான் இருக்கு. ஆனா இவங்க அதை ஒரு காரணம் எடுத்துட்டு நீ யாரெல்லாம் கூட்டணி வச்சுன்னு எவனா ஒருத்தன் கேட்கறான்னு வச்சுக்கலாம். இப்ப நம்மள மாதிரி ஒருத்தன் கேட்கறான், அண்ணன் வைகோ அவர்களே நீங்க யாரோட எல்லாம் கூட்டணி வச்சீங்க? நீங்க மேடையில பேசும்போது மோடி ஆட்சி மிகவும் சிறந்தாச்சு, அந்த பொன்னனாட்சி தமிழ்நாட்டுல எங்களை ஆதரிக்கணும்னு சொன்னீங்களா இல்லையா? கண்டிப்பா. அப்ப அந்த வாய் ஏது, இந்த வாய் ஏது? நீங்க கூட கேட்டீங்கல்ல, வாய் இருக்கிறதுனால ஏதோ இன்னைக்கு இவங்க எல்லாத்தையும் பார்க்கும்போது ஒருவேளை நம்ம எடுத்த முடிவு, நம்ம யாரு இன்னைக்கு எதிர்கால பிள்ளைகளா வந்துட்டு இருக்காங்கல்ல நம்ம தம்பிகள் எல்லாம், சீமான் பின்னாடி போறது சரியாதான் இருக்கு, ரொம்ப சரியான முடிவு. எந்த காரணத்துக்கு சமரசம் கிடையாது. அது பதவிக்கானவன் நாம் தமிழகத்துல இல்லைன்னு யாருமே இல்லை. நீங்க தேடி போய் இங்க ஒன்னே ஒன்று தெரிஞ்சுங்க, நான் எத்தனையோ நம்ம சில கட்சிகளோட பயணிக்கக்கூடிய நண்பர்கள் இருக்காங்க, சொந்த பந்தங்கள் இருக்கு, எல்லோரையுமே நம்ம பார்க்குறோம், பேசுகிறோம். எல்லாருமே அந்த ஒரு மச்சான் கூட இருக்கான், இந்த சொல்லாமலே சொந்த மச்சானே திமுகலாம் இருக்காங்க. அவங்களே சொல்கிற விஷயம் என்னன்னா, நான் இன்னும் கொஞ்ச நாளைக்கு தான், ஏன் அப்படின்னா அந்த பொறுப்பு வழங்கப்பட்டிருக்கு, அந்த கட்சியில் ஒரு பொறுப்பு கொடுத்துருக்காங்க, அந்த பொறுப்புக்காக இருக்கான். அந்த பொறுப்பு இல்லைன்னா வந்துருவான், நம்ம கூட வந்துருவான். அந்த மாதிரி ஆட்கள் தான் அங்க இருக்காங்க. ஆனா இங்க நாம் தமிழ் கட்சியில நீங்க எத்தனை மாநில பொறுப்பே கொடுங்களேன், அண்ணே வேண்டாம், எனக்கு அந்த பொறுப்பே வேண்டாம், நான் உங்களோட ஒரு சாதாரண தம்பியா இருந்துட்டு போறேன் அப்படின்னு சொல்றவன் தான் நாம் தமிழ் கட்சியில இருக்கான். பொறுப்பு வேணும்னு இருக்கிறவன் இங்க இல்ல. அது தெரியுமா இல்லையா உங்களுக்கு? இந்த நேரத்துல நம்ம பதிவு பண்ணோம்னா, கட்சி ஆரம்பிச்சால இயக்கம் ஆரம்பிச்சப்ப ஆமா, எல்லா பொறுப்பும் இன்னைக்கு இருந்தது நம்ம கையில தான் இருந்தது. ஆமா, இன்னைக்கு நம்ம ஏதாவது பொறுப்பு வச்சிருக்கிறோமா? வச்சுக்கல. ஏன்னா கட்சி நம்ம வீட்டு கட்சி. ஆமா ஆமா. அப்ப ஊரா வீட்டு கட்சியில இருந்தாதான் எனக்கு தரலையா இருக்கணும். கட்சி என் வீட்டு கட்சி, நம்ம வீட்டு கட்சி,
நம்ம செய்ய வேண்டிய வேலைகள் மிக பெருசு. ஆமா, எல்லாருமே வந்து இப்ப நம்ம பேசும்போது என்ன கேட்கறான், அன்னைக்கு ஒருத்தன் நம்ம வந்து தம்பி ஒருத்தன் கேட்கறான், பாக்கெட்ல அண்ணனோட படம் வச்சிருக்கிறேன். ஆமா, அவன் கேட்கறான் என்கிட்ட, அண்ணா நீ வந்து என்ன சீமான் படத்தாலும் பாக்கெட்ல வச்சிருக்கேன்னு. நான் கேட்டேன், நீ கண்ட திருட்டு பாக்கெட்ல வச்சுக்கிட்டு நான் என் கட்சி தலைவங்கிற. ஆமா, உன் பேரை சொன்னா அவனுக்கும் தெரியாது, உன் மாவட்ட செயலாளருக்கும் தெரியாது. கண்டிப்பா என் பேரை சொன்னா உலகத்துல எங்க இருக்கிறானா அதுல எவனா ஒருத்தர் 2 பேருக்கு தான் தெரியாம இருக்கும், எல்லாருக்கும் தெரியும். அடிச்சு தஞ்சாவூர்ல இது போலன்னு சொல்லி அவர் அண்ணன் சொன்னா அவருக்கும் தெரியும்பா, நீ எல்லாம் பேசாத. என்னன்னு எல்லாரும் திருட்டு போயிருந்தா சொல்ல முடியும். ஆமா, ஏன்னா இன்னைக்கு அவங்க பார்க்கும் எப்படி பாக்குறாங்கன்னா, இன்னொரு விஷயம் சொல்லணும், இவன் யாரு, இவன் என்ன ஆளு, என்ன பேர் தெரியாது, ஏன் தெரியாது, ஆனா பாக்கெட்ல படத்தை வச்சுட்டு அலையிறான். நம்ம பேரை சொன்னா அண்ணனுக்கே தெரியும், நம்ம ஏன் வச்சுட்டு அலையக்கூடாது? இது என்ன உனக்கு பிரச்சனை? எங்க பேரை சொன்னா அண்ணனுக்கு தெரியும், நாங்க வச்சுட்டு அலையிறோம் அப்படின்னு மோப்பட சொல்லிட்டு போங்க. இதுல என்ன இருக்கு? நீ போய் நீ படத்தை வச்சுட்டு அலையிற. ஒண்ணு உதாரணத்துக்கு சொல்லுவோம், எடப்பாடி ஐயா, ஸ்டாலின் ஐயா படத்தை வச்சுட்டு அலையிற. நீங்க போய் உதாரணத்துக்கு நம்ம பேரே சொல்லுவேன், செந்தில்னு ஒருத்தர் இருக்காரு தெரியுமான்னு கேட்டா எனக்கு தெரியாதுன்னு தான் சொல்லுவாரு. நம்மள அண்ணன் போய் கேளுங்க, தெரியும் சொல்லுவாரு. இதுல என்ன இருக்கு? அப்ப என்ன பார்க்க வேண்டியதா இன்னைக்கு பாருங்களேன், இன்னைக்கு வந்து சென்னையில செயற்குழு பொதுக்குழு கூட்டம். அதான் எடப்பாடி அதிமுக. இதுதான் சரி. ஏன்னா அதிமுக நாலு அதான் சரியா சொல்லிட்டேன்ல. அதிமுக இன்னைக்கு எடப்பாடி அதிமுக போட்டுக்கிட்டு இருந்த போறாங்க. அதாவது கோர்ட்டு சொன்ன அதிமுக அதுல நின்றுட்டு இந்த அதிமுக காரவங்க அந்த ஓபிஎஸ் கேட்கலாம் விட்டுனாங்க. நினைப்பு அவங்களுக்கு கண்டிப்பா கண்டிப்பா எல்லாரும் கேட்க விட்டு அந்த சமயத்தோட முத்துக்கு முட்டாக்க பாடலாம் போட்டுருந்தாங்க. ஆமா ஆமா ஆமா, அவங்க சொல்றாங்க அவங்க துரோகிகள். ஆமா அப்படின்னு இவங்க சொல்றாங்க. ஓபிஎஸ் என்ன சொன்னாங்க? ஆனா இப்ப ஐயா ஓபிஎஸ் இன்னைக்கு என்ன சொல்றாருன்னா, நான் வந்து இந்த விஷயத்தெல்லாம் அவிழ்த்து விட்டேன், நீ எங்கேயுமே அரசியல் பண்ண முடியாது அப்படிங்கிறாங்க. அப்ப என்ன சீக்ரெட்னு எனக்கு ஒன்றும் புரியல. ரெண்டு பேருமே மாத்தி மாத்தி சொல்லிக்கிறாங்க. நீங்க வந்து அரசியல் பண்ண முடியாதுன்னு அவர் சொல்றாரு, அவரை சொல்றாரு. இப்ப இதுல என்ன விஷயம்னு எனக்கு ஒண்ணு தெரியல. அப்படியாப்பட்ட ஏதோ எதோ நடந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஆமா, அதையும் சொல்லியிருக்காரு. நான் சில விஷயங்கள் எல்லாம் அவிழ்த்து விட்டேன் என்றால் நீங்கள் திகார் சிறைக்கு செல்ல வேண்டி இருக்கும். அப்போ காவல்துறை வந்து யாரை பிடிச்சி கேட்கணும்னா, முதல்ல வந்து ஐயா ஓபிஎஸ் பிடிச்சி நீ அப்படி என்ன ரகசியம் வச்சிருக்க அப்படின்னு கேட்கணும். அதை வந்து கேட்கணும்ல. உண்மையிலேயே மக்களுக்கு தலைவனா இருந்தா, அதை நீ என்ன சொல்றேன்னு தப்பா நினைக்க கூடாது. ஐயா ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் மக்களின் தலைவரா இருந்தா என்ன செய்யணும்? துரோகம் பண்ணாம என்ன அந்த சீக்கிரட்டுங்கிறத அவிழ்த்து விட்டுற வேண்டியதானே? மக்கள் மத்தியில் அவிழ்த்து விடணும். அது துரோகம் தானே? இல்ல நான் என்ன சொல்றேன்னா, நீங்க அந்த சீக்கிரட்டை வந்து மக்கள் மத்தியில் அவிழ்த்து விட்டீங்கன்னா மக்கள் கேள்வி கேட்க போறாங்க, ஊடக நண்பர்கள் அந்த கேள்வியை கேட்க போறாங்க, மக்கள் வெளிச்சத்துக்கு போகும். அதை நீங்க செய்யாம நான் அவிழ்த்து விட்டேன்னா நீங்க திகார சிலைக்கு போயிருவீங்க, அவிழ்த்து விட்டா நாங்க அரசியல் பண்ண முடியாது. இது வந்து மாண்பு இல்ல, இது சரியான மாண்பு கிடையாது. ஏற்கனவே ஸ்லீப்பர் செல் இருக்காங்க, அவங்க அங்க இருந்து வேற எங்கேயாவது வருவான்னு பார்த்தா அந்த ஆட்கள் முழுவதும் எங்க போனாங்க? இப்ப அது கூடவே இப்ப ஐயா கூட உட்காந்து நம்ம ஐயா எங்க சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் உட்கார்ந்தாங்க, நம்ம பகுதி சட்டமன்ற உறுப்பினர். அவரும் அதான் சொல்றாரு, நாங்க ஸ்லீப்பர் செல் கிடையாது, திமுகவின் உண்மையான ஸ்லீப்பர் செல்லு எடப்பாடி அவர்கள் தான். ஏன் என்று கேட்டால் அந்த கொலை வழக்குகளை இதுவரைக்கும் தோண்டி அதை நடத்தாதது வந்து திமுக அரசு தான். திமுக அரசோடு கூட்டணி, மறைமுக கூட்டணியில் இருப்பது எடப்பாடி தான் அப்படிங்கிறத ஐயா எம்எல்ஏ பதிவிடுறாங்க. ஒரத்தநாடு சட்டமன்ற எம்எல்ஏ அவங்க அன்னைக்கு பதிவிடுறாங்க. அது என்ன இவங்க சொல்றதுல வந்து என்ன கேக்குறோம்னா, திமுக சரியில்லைன்னு இவங்க சொல்றாங்க, ஓபிஎஸ் சரியில்லைன்னு இபிஎஸ் அண்ணன் சொல்றாங்க, இபிஎஸ் ஐயா சரியில்லைன்னு ஓபிஎஸ் ஐயா சொல்றாங்க. ஆமா, நம்ம என்ன சொல்றோம்? நாம் தமிழர். அதனாலதான் இவங்க யாருமே சரியில்லை, மக்கள்ல இருந்து நாங்க வந்திருக்கிறோம். ஆமா, மக்கள்ல இருந்து ஒருத்தன். நீங்க எங்களை எடுத்துக்கங்க, உங்கள ஒருத்தன், உங்க பிள்ளை, உங்க பையன், உங்க மகன், நாங்க வந்திருக்கோம். சரிண்ணா, இப்ப எல்லாம் சொல்றாங்க. நிறத்துல எல்லாம் கிடையாது. அவங்க நடந்துக்கிற விதம், அவங்க ஏற்றுக்கிற கொள்கையை பொறுத்து, அவங்க ஏற்றுக்கிறாங்கள கொள்கை. அது போல RSSங்கிறது வந்து நம்ம சொல்றோம், ஒரு சில பேர் சொல்றாங்க அது வந்து அதை கூட கடந்து இன்னொன்னு கேட்கிறேன். சங்கின்னு சொல்றாங்க, சங்கிக்கு ஒரு நிறம் கொடுக்குறாங்க. ஆமா, அப்ப
இந்த இஸ்லாமிய அமைப்புகள்லாம் சாராயம் விற்கிது திமுக, கண்டிப்பா மணல் அள்ளி விற்கிது திமுக, அதை இயற்கையை வந்து உடைச்சு விற்கிது திமுக. அந்த திமுகவுக்கு வந்து ஆதரவா வாக்கு கேட்கும்போது அதுல வந்து இந்த இஸ்லாமிய அமைப்புகள் இத்தனை கட்சிகள் வந்து இல்ல அதுதான் இப்ப இரண்டு கட்சிகளுக்குமே நீங்க சொல்ற எல்லாமே வந்து ரெண்டு கட்சியுமே செய்யுது, அதிமுகவும் செய்யுது திமுகவும் செய்யுது. ஆனா ரெண்டு கட்சியோடையும் மாறி மாறி கூட்டணி வைக்கிற யாருன்னா இந்த இஸ்லாமிய அமைப்புகள் தான். இன்னைக்கு இங்க திமுகவோட நிறைய கட்சிகள் இருக்கு, முன்னாடி வந்து ஒரு சில கட்சிகள் அதிமுகவோட இருந்தது. இப்ப நிறைய கட்சிகள் திமுகவோட இருக்கிறதுக்கான காரணம் என்ன என்று கேட்டீங்கன்னா, அந்த இஸ்லாமிய அமைப்புகள் என்ன சொல்லுதுன்னா எங்களுக்கு மிகப்பெரிய பாதுகாப்பு திமுக அப்படின்னு சொல்லுது. நாங்க பல முறை கேட்டோம், திமுக எந்த இடத்துல உங்களுக்கு பாதுகாப்பா இருக்கு, எந்த இடத்துல பாதுகாப்பா நின்றுருக்கு அப்படிங்கிற கேள்வியை நம்ம தொடர்ந்து கேட்டுக்கிட்டு இருக்கோம். எந்த இடத்துல நின்று ஒரு இடத்த சொல்லுங்க, நம்ம கூட அந்த கட்சியில சேர்ந்துக்குவோம். ஆனா நான் இடையில வந்து தடா ரஹீமன் பேசும்போது இதே கேள்வி வச்சேன். வைக்கும்போது 20 ஆண்டுகளா இருந்தாங்க, உள்ளுக்குள்ள இருக்கிறாங்க சிறைவாசிகள் எல்லாம் சொல்லி எல்லாருமே போராடுறாங்க. ஆனா உள்ள வச்சது யாருன்னு கேட்கும்போது அவர் கொஞ்சம் மலுப்பலாதான் பேசுனாங்க. ஏன்னா அண்ணன் இப்ப என்னன்னு தெரியல, இப்ப கொஞ்சம் மலுப்புறாங்க. பேசும்போது அதுக்கப்புறம் திருப்பி உடச்சு சொன்னாங்க, ஐயா கருணாநிதி ஆட்சியில தான் எங்களெல்லாம் வச்சாங்க. ஒருவேளை பாதுகாப்புன்னு இவங்க நினைக்கிற திரைப்பட அதுதான் நினைக்கிறேன். நானும் அப்படிதான் நினைக்கிறேன். இப்ப நீ சொல்லணும் எனக்கும் புரியுது. ஒருவேளை பாதுகாப்புன்னு சிறைக்குள்ள வச்சு பாதுகாக்கிறது கூட ஒரு பாதுகாப்பா இருக்கலாம் அப்படிங்கிறது இப்ப எல்லாருக்குமே உணர்றாங்க. அது இன்னும் ஒருவேளை இருக்கிறவங்க பார்த்தாம இன்னும் நிறைய பேரை சேர்ப்பாங்களோ சிறைக்கு அப்படிங்கிறது வர தேர்தல்லையும் அவங்களுக்கு வாக்களிச்சாங்கன்னா அதுதான் செய்வாங்க. ஆனா புரட்சிங்கிறது வந்து வறட்சியால புரட்சியை வந்து நிறுத்திட முடியாது. கண்டிப்பா அது செய்யும். நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம் உலக வரலாறுகள். சில பேர் படிக்கிறாங்களான்னு தெரியல, நமக்கு என்னமோ தெரியல. சீமானும் சரி, அண்ணன் நம்ம அண்ணன் மூத்தவரும் சரி, தலைவரும் சரி, படிக்க நிறைய சொல்லிட்டாங்க. வரலாற்று தெரியலன்னா இது ஆகாதுன்னா நம்ம படிச்சிடறோம். அப்ப இந்த வறுமைக்காக ஒத்த சீட்டுக்காகங்க விரதம் இல்ல, ஒத்த சீட், ஒரு சீட்டு தான், ஒரு மாவட்ட செயலாளர் ஒரு பதவி. அந்த பழைய துண்டு எவனோ போட்டு நான் 3 கடை துண்டை தூக்கி போட்டுக்கிறது, 2 கடை துண்டை தூக்கி போட்டுக்கிறது. ஒன்றும் இல்லைங்க. 22 லட்சம் ரூபாய்க்கு வந்து கவுன்சிலருக்கு லஞ்சம் கொடுத்துட்டு, அந்த அதாவது லஞ்சம் தான் சொல்லணும், வாக்காளருக்கு பணத்தெல்லாம் கொடுத்து ஜெயிச்சு விட்டுங்க. அந்த இடத்துல ரோடு போடுறான் பாருங்க, அந்த இடத்துல ரோஸ்ட் கூட வந்து மொத்தமா இருக்குங்க. ரோடு இவ்வளவு மெலிசா இருக்குங்க, உடஞ்சிருக்கு. நம்ம கேட்கறோம் என்ன அப்படி உடஞ்சிருச்சுன்னு கேட்டா எனக்கு 2 லட்ச ரூபா கிடைக்குது. நீங்க என்ன எங்க நாங்க ரொம்ப தூரம்லாம் போட்டியதில்லை. நம்ம பகுதி சிராஜ் நகர்ல ஒரு பாலம் கட்டினாங்க, அந்த செய்தி நீங்க கூட போட்டீங்க. அது என்ன போன லாரி மல்லாந்து இப்படி கிடந்தது, அதை கேட்க ஒருத்தருமே இல்லை. அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அத்தனை சொந்தங்களுமே இஸ்லாமிய சொந்தங்கள் தான். நம்ம அதை சொந்தமா பாக்குறோம், அவங்க எப்படி பாக்குறாங்கன்னு தெரியல. கேட்டாங்க, அதான் அவங்க கேட்கறாங்க. யார் வந்து கேட்கறத வந்து தடுக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா அந்த அமைப்புல வந்து பெரிய ஆட்கள்னு சொல்றாங்கல்ல. அது அந்த நாட்டாம ஒரு படத்துல வடிவில் சொல்லுவாங்கல்ல, தோல்ல இதை போட்டு இன்னும் சொல்லிடும் ஆட்டை திருடிட்டு, அது போல இது எவன் ஆதாயம் இருக்கா வாங்கிக்கிட்டு சொல்லி சொல்ல மாட்டேங்கிறான். அதுல எனக்கு தெரிஞ்சு நம்ம நண்பர்கள் எல்லாம் பேசுனாங்க, பேசி வந்து அதெல்லாம் எடுத்து போடுவோங்கன்னாங்க. நான் என்ன கேக்குறேன், இதெல்லாம் எடுத்து போட நான் இருக்கிறேன், மிச்சம் எல்லாத்தையும் வந்து பேசுறதுக்கு நம்ம எல்லாருமே இருக்கிறோம். ஓட்டு போட நீ தானே இருக்கிறேன். நீங்க தான் ஓட்டு போடும்போது யாருக்கு போடணும்? ரோடு சரியில்லைன்னு சொல்றீங்க, படிக்கிற பள்ளிக்கூடம் சரியில்லை, காவா சரியில்லைங்கிறீங்க, சாக்கடை சரியில்லைன்னு சொல்றீங்க. இதுக்கெல்லாம் சரியில்லாதது தேர்ந்தெடுத்தது யாரு? இல்ல அது தொடர்ந்து இவங்க செய்யற வேலை என்ன தெரியுங்களா, சரியில்லாதன்னு சொல்லிவிட்டு சரியில்லாத நபருக்கே வாக்களிச்சு அதிகாரத்தை கொடுக்கறது. அப்புறம் அதுதான் நடக்கும். நம்ம அதை வந்து நாங்க திரும்ப திரும்ப இப்ப வலியுறுத்துறது என்னன்னா, இந்த அமைப்பு இந்த கட்சி இதெல்லாம் விடுங்க. நான் என்ன சொல்றேன்னா, மனித நேயத்தை பாருங்க, மனிதனை மதிக்க கற்றுக்கிட்டு மனித நேயமா பாருங்க. இப்ப உங்களுக்கு ஒரு பிரச்சனை நாங்க வந்து நிக்கிறோம், எங்களுக்கு ஒரு பிரச்சனை நீங்க வந்து நிக்கிறீங்க, நமக்குள்ள நம்ம எல்லாம் ஒற்றுமையா தான் இருப்போம். ஆனா இதை பிரித்து ஆள்வது என்பது அரசியல் சூழ்ச்சி தான். நம்ம எந்த காலத்திலயும் வந்து நம்ம வந்து அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும் நம்ம ஒற்றுமையா தான் இருக்கோம், அடிச்சுக்கல. அந்த ஒற்றுமையை நீங்க எங்க காமிக்கணும்னா வாக்கு போடும்போது அந்த வலிமையை காமிக்கணும். நீங்க தொடர்ந்து உங்களுக்கு வலியை கொடுத்துட்டு இருக்கவனுக்கே வலிமையை கொடுக்க கூடாது. உங்களுக்காக நின்று உங்களுக்காக அழுகக்கூடிய, உங்களுக்காக நின்று பேசக்கூடிய, உங்களுக்காகவே வாழ்ந்து அந்த தலைவனை தேடுங்க. நான் ஒட்டுமொத்தமா வந்து நாம் தமிழரையும் அண்ணன் சீமானையும் நான் சொல்லல, நான் அதான் சொல்றேன், பொதுவாக தான் சொல்றேன். பொதுவாகவே நம்ம சொல்ல முடியாது. ஏன் பொதுவாக சொல்ல முடியாதுன்னா, பொதுவா நம்ம சொல்லுவோம், நம்ம குடும்ப போராட்டம் பேசிட்டு போக முடியாது. பொதுவா யார சொல்லுவீங்க சொல்லுங்க? பொதுவா நான் சிந்திச்சுதான் வாக்கு சொல்ல, சிந்திக்கக்கூடிய ஆற்றல் எங்களுக்கு இல்ல. நான் என்ன சொன்னா, சிந்திச்சு வாக்களிங்க. நான் வந்து இன்னைய காலகட்டத்துல இன்னைய சூழ்நிலை அரசியல்ல எனக்கு தெரிந்து அத்தனை என்ன சாதி மதம் இனம் மொழி இதெல்லாம் கடந்து
ஒரு மனிதன் அரசியல் செய்யக்கூடிய மனிதனா இருக்காருன்னா அது அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் தான். எல்லா புரட்சியாளரையும் பார்த்துட்டோம்ல. இப்ப இதுல உண்மையான புரட்சியாளர், வெளியில பேசாத புரட்சியாளர், எல்லாரும் மறைக்கப்பட்ட போது கூட வெளில தெரிய யாரு? அண்ணன் சீமான் தான். ஆமா, அது மறுக்க முடியாது, யாரும் மறுக்க. நீங்க இன்னைக்கு என்ன சொல்ல போனா இந்திய சர்வே படியே சொல்லுது, செய்தி சேனல்கள், செய்தி ஊடகங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய மாநிலம்னா அது தமிழ்நாடு தான். அதிகமான ஊடகங்கள் இருக்கு. ஆனா எந்த செய்தி ஊடகங்கள்லையும் சீமானு காமிக்கிறதே கிடையாது. ஒரு சில செய்தி ஊடகங்கள் இப்ப காமிக்குது, இதுக்கு முன்னாடி எல்லாம் காமிக்கல. இதற்கு முன்பு ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி, ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஊடகத்துல காமிக்க ஆரம்பித்திருந்தால் இன்னைக்கு அவர் தாங்க முதலமைச்சர், யாரும் மறுக்க முடியாது. கடந்து போயிருக்கோம், அதை செய்யல. ஒரு சாதாரணமா ஐயா, உங்களுக்கு உதாரணம் சொல்றேன், ஐயா என்னது என்ன மக்கள் நீதி மையமா இன்னும் ஒன்று ஆரம்பிச்சார் ஐயா கமலஹாசன். அவர் ஆரம்பிக்கவே இல்லை. ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எத்தனை வீடியோக்கள், எத்தனை மீடியா, எத்தனை செய்தி எடுத்தாங்க. அவர் ஆரம்பிச்சு நின்னாரு, 2 எலெக்ஷன்ல நின்னாரு. இன்னைக்கு எங்க இருக்காரு? டாப்லெட் உடைச்சாரு, இப்ப கச்சை உடைச்சாரு, கச்சில இந்த புங்க போய் அங்க செஞ்சுச்சு. ஆமா, செஞ்சுட்டாரு. அதுல இருக்கக்கூடிய அவர் மருத்துவர், அவர் பேர் கூட மகேந்திரன் நினைக்கிறேன். அவர் போய் திமுகல சேர்ந்தாரு. திமுக சேர்ந்தோன்னே இப்ப திமுகவிலே ஒரு பொண்ணு பையனுக்கு கல்யாணம் பண்ணாரு. இப்ப திமுக சம்பந்தி ஆயிட்டாரு, அவரு திமுகவோட ஐக்கியம் ஆயிட்டாரு அவரு. இப்படி எல்லாரும் போயிட்டாங்க திமுக. நம்ம ஒண்ணு பேசுவோம், நம்ம பிறக்கும் போது நாம் தமிழரா இல்ல, நீங்க ஒரு திமுக. ஆமா, அப்ப நமக்கெல்லாம் இருக்கிற நம்ம அந்த ஒரு உணர்வு தானே நம்ம சொந்தக்காரங்களும் இருக்கணும். கண்டிப்பா இருக்கணும். ஏன் உங்களுக்கு எல்லாம் இல்ல? இங்க பதவி தானே, இங்க பதவி இங்க என்ன பதவி வேணுமோ நம்ம சொல்லி வாங்கிக்கிறோம். இல்ல, நம்ம வாங்கி கொடுப்போம், அது ஒரு பிரச்சனை. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இப்ப அதிகாரமும் இதுவும் செல்வாக்கும் அங்க இருக்கு. நம்ம இப்ப எனக்கு தெரிஞ்ச வட்டாரத்துல என் நண்பரெல்லாம் இருக்கான், அவன் இளைஞர் நீதியில இருக்கான், அப்படி நிறைய பேர் பொறுப்புல இருக்கானுங்க. ஏன்டா உங்களுக்கு தெரியுதுல, ஏன்டா வந்தா நடான்னா நான் ஆட்சி முடியட்டு வந்துடுறோம். ஏன்டான்னு கேட்டா, இப்பதான் சம்பாதிக்க முடியும், நாங்க ஏதாவது சம்பாதிச்சுக்கிட்டு வர்றோம். சரிடா அப்ப இருந்துக்கடா அப்படிங்கிறப்ப அப்படி நம்ம என்ன சொல்ல வேண்டியது இருக்குன்னா, அவன் என்னன்னா இந்த சூதாட்டத்துல இந்த விட்ட காசை பிடிக்கணும்னு சொல்லுவான்ல, அந்த மாதிரி கதை. இப்போ அவங்க கதை நிறைய செலவு பண்ணிட்டான், லட்சக்கணக்கில் 5 லட்சம் 10 லட்சம் செலவு பண்ணிட்டான். எப்போ இந்த 10 வருஷமா திமுக ஆட்சியில் இல்லை, அந்த டயத்துல எல்லாம் அவனுங்க ஃப்ளெக்ஸ் அடிக்கிறது, போஸ்ட் அடிக்கிறது, அதெல்லாம் அவங்க சொந்த செலவு தானே. அந்த விட்ட காசை பிடிக்கணும்ல, அதுக்காக இருக்கான். அந்த காசை பிடிச்சதுக்கு அப்புறம் வருவான்னு நினைக்கிறேன். அப்படிதான் இருக்குது தோற்றம். வந்துருவான், என்ன வர்றதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு, வந்துருவான். இப்ப அது ஒண்ணு. 2வது என்னன்னா, உண்மையுமே இந்த மக்களையும் இந்த மண்ணையும் இந்த இனத்தையும் இந்த மொழியையும் நேசிக்கிறவங்க தானே இந்த கட்சியில பயணிக்குங்கிற எண்ணம் வரும். எல்லாருக்கும் வந்துடாதுண்ணே. அதை நேசிச்சா மட்டும் அதோட கொள்கை என்ன, நாம் தமிழரோட கொள்கை என்ன, அதெல்லாம் பிடிச்சி போனா மட்டும்தான் இங்க பயணிக்க முடியும். பிடிச்சி போனா பயணிக்கிறது ரொம்ப கஷ்டம். இப்ப இதுல இங்க வந்திருக்கக்கூடிய அத்தனை லட்சம் இளைஞர்களும் அண்ணனோட பேச்சையும் அண்ணன் செயல்பாடுகளையும் அந்த கொள்கையை பிடிச்சி போய் தான் வந்தாங்க. நானா கொண்டாந்து நீ சேருன்னு சொல்லி கொண்டாந்து சேர்த்தா அவன் நிக்க மாட்டான், ஓடிடுவான். அவன் நமக்கு அப்புறம் நாளைக்கு துரோகியா மாறிடுவான். இப்ப நம்ம கட்சியிலேருந்து எத்தனையோ பேர் போனாங்க, இப்ப நமக்கு துரோகியா மாறி நிக்கிறாங்க. அவங்களையும் வாழ்த்துறோம். அது மாதிரி இருக்கக்கூடாது. அவன் உண்மையிலே உணர்வுபூர்வமா இந்த கட்சி இந்த மக்களுக்காகவும் மண்ணுக்காகவும் இந்த இனத்துக்காகவும் இந்த மொழிக்காகவும் இந்த கட்சி செயல்படுது, இந்த அண்ணன் இதை செயல்படுத்தி நிலைநிறுத்தி கொண்டு போய் கரை சேர்த்துருவாரு அப்படிங்கிற நம்பிக்கை வந்தா மட்டும்தான் இந்த இடத்துக்கு வர முடியும். நீங்க ஏனோ தானோ இப்போ உங்கள்கிட்ட ஒருத்தர் கேட்டாரு சொன்னீங்கல்ல, என்னமோ மண் குதிரையை நம்பி போற அப்படின்னு சொல்லி கேட்கிறாருங்கிறீங்க. நமக்கு மண் குதிரையோ அது பொன் குதிரையோ, எங்களை பொறுத்தவரைக்கும் அது வைர குதிரை. நம்ம என்னன்னா அந்த வேற கட்சியில பதவி கவனிக்கிறாங்கல்ல, அது போல கிளை நம்பர் ஆள் இல்ல. ஆமா, ராம்குமார் அப்படின்னா சீமான் மாதிரி, சீமான் அப்படின்னா பிரபாகரன் மாதிரி. ஆமா, நாங்க எங்களை நம்பிதான் போக மாட்டோம், தவிர அடுத்ததுல போய் சவாரி செய்ய மாட்டோம். ஆமா, உனக்கு என்ன குதிரையாவது அடங்குலன்னு வச்சுக்க, அதை கொண்டு வா, நாங்க எப்படி பயணிக்கணுமோ அப்படி கொண்டு போவோம். ரொம்ப ஓவரா பேசுற மாதிரி கூட தெரியும், ஆனா இதுதான் உண்மை. கண்டிப்பா அதிகாரம் இருக்கு, அங்க நிக்கிறேன்றீங்கல்ல, நம்ம ஒரு அதிகாரிட்ட பேசி செய்வோம். நம்ம கட்சியில இருந்து, ஆமா, அவங்க கட்சியில இருந்து உங்க அதிகாரத்தை வச்சு ஒரு மலையை திருட்டு போவாம, ஒரு மண்ணு திருட்டு போவாம, ஏங்க உங்க பக்கத்துல இருக்கிற அந்த டாஸ்மாக் கடை இருக்குல்ல, அங்க கடையில விற்கிறது உன் வீட்டு வாசல் உட்காந்து குடிக்கிறான்ல, உன்ட்டு அதிகாரம் இருக்குல்ல, விரட்டி பாரு ராஜா, விரட்ட முடியாது. அப்ப என்ன அவன் என்ன முடிவு பண்ணுவான்? விக்கிறது நீ தானப்பா, குடிச்சா தப்பான்னு கேட்பான். அதான் அது நாம் தமிழர் கட்சிக்காரன் கேட்கறதுக்கு அந்த ஒரு யோக்கியாம்சம் இருக்குல்ல. கண்டிப்பா நீங்க நம்ம என்னன்னா, நம்ம இதோட ரொம்ப நேரம் பேசிட்டோம், அடுத்தடுத்து பேசுவோம்.
ஏன்னா இவங்க எந்த அளவுக்கு கலந்துருக்காங்கிறத பேசணும்னா ஒரு தலைமுறை பத்தாது, இன்னொரு 30 வருஷம் நம்ம பேசிட்டு இருக்கோம். ஆமா. இப்ப உங்க மூலியமாவும் என் மூலியமாவும் யார் யாருக்கெல்லாம் உண்மையிலேயே இந்த மண்ணின் மீதும் மக்களின் மீதும் அக்கறை இருக்குதோ, நம்ம ஏற்கனவே வாழ்ந்துருப்போம்ல, வாழ்ந்தோம்ல ஒரு காலம், ஆமா, அந்த இயற்கை சூழலான காலத்துல ஒருத்தனை துரோகம் செய்யாம, பதவிக்காக எவனையும் போட்டுக்கூடாது, நீதான் துரோகின்னு சொல்லாம அண்ணன் தம்பியா சேர்ந்து வாழணும்னா அதுக்கு ஒரு கட்சின்னு ஒண்ணு இருக்கு. அது உலகத்துல எங்கேயே இருக்கிறாங்க. அவங்க அடிச்சு எனக்கு பேசுறாங்க, உங்களுக்கு அந்த அனுபவம் இருக்கு. எங்கேயோ இருந்து அடிச்சு பேசி செந்தில் நான் நல்லா இருக்கீங்களான்னா, ஆமா, அவன் பிறந்த குடி வேற. ஆமா. ஆனா அவன் புடிச்ச கொடி புலிக்கொடி. அந்த கொடி நம்ம நினைச்சிருக்கு. ஆமா. அப்ப யார் யாரெல்லாம் இது போல ஒரு உணர்வோட இருக்காங்களோ அவங்களுக்கு எல்லாம் இது மூலியமா ஒரு அழைப்பு கொடுத்துருவோமே. ஆமா, எல்லாரும் இணைங்க. இது புலிக்கொடிங்கிறது நீங்க நினைக்கிற மாதிரி நாம் தமிழர் கொடி எல்லாம் கிடையாது. நம்ம பாட்டன் சோழனோட கொடியை தான் தலைவர் பயன்படுத்துறாரு. இப்ப தலைவர் பயன்படுத்துறக்கூடிய இப்ப அண்ணன் அதை கொஞ்சம் மாற்றுதலா பண்ணி பயன்படுத்துறாங்க. இது நாம் தமிழர் கொடிங்கிறது எல்லா தமிழனா பிறந்த அத்தனை பேரும் பிடிக்க வேண்டிய கொடி. பரம்பரை கொடி. தமிழனா பிறந்த அத்தனை பேரும் பிடிக்க வேண்டிய கொடி. ஜெயலலிதா கொடியும் பிடிக்கணுமா, இல்ல உன் தாத்தன் என் தாத்தன் நம்ம பாட்டனோட கொடியை பிடிக்கணுமாங்கிற பாட்டனுக்கு நீங்களே முடிவு பண்ணுங்க. யார் மனசும் புண்பட்டு இருந்துச்சுன்னா அந்த புண்படாம நம்ம நடக்க சொல்லுங்க. நாங்க இன்னும் இப்பதான் பேசுவோம். நன்றி.